சண்டே மார்னிங் அன்னைக்கு தனிஷா, ஷைனா 2 பேருமே அவங்களோட கோச் பெங்களூர்ல இருக்க சிந்தெடிக் ஸ்டேடியம்க்கு பிராக்டிஸ்க்கு வர சொல்லியிருந்தாரு. நானும் கூட போணும்னு நெனச்சேன். பெங்களூருக்கு போனா ஆஃப்டர்நூன் 12:00 கிட்ட ஆகும் வரதுக்கு. சரி வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்னு நெனச்சோம். பட் தனிஷா எனக்கு வெளிய சாப்பிடணும்னு தோணலம்மா வீட்லயே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா. 12 மணிக்கு மேல வந்து சமைச்சு சாப்பிடுறதுலாம் சரி வராதுன்ட்டு சிவா கூட டானிஷையோ 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சாச்சு. சிவா வந்து மார்னிங் 6:00லாம் போய் எனக்கு நாட்டுக்கோழி எடுத்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தனிஷா, ஷையோ கூப்பிட்டுட்டு 7:00 போல கிளம்புனாரு. கோச் வந்து 8:30 போல ஸ்டேடியம்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மேப் போட்டு பார்த்தா 1 1/2 ஹவர்ஸ் காட்டுச்சு. அத கால்குலேட் பண்ணி 7:00 போல கிளம்புனாங்க. காலையில கஞ்சி குடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெளிய எங்கேயும் நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். ஸோ கோச்சிங் முடிச்சுட்டு கார்ல வரப்ப கூட அத சாப்பிட்டுக்கலாம். சரி அவங்க வர்றதுக்கு முன்னாடி லஞ்ச்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு போய் பார்த்தா, பிரியாணி செய்றதுக்கு சீரக சம்பா அரிசி சுத்தமா வீட்ல காலியா இருந்துச்சு. ஸோ அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அரிசியும் வாங்கிட்டு, கர்ட் பாக்கெட்டும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஒரே மாரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சோ என்னவோ தெரியல. எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப தொன்னே பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அண்ட் எனக்கு வந்து இந்த தொன்னே ஸ்டைல் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். பெங்களூர்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அத டேஸ்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் பெங்களூருக்கு எங்கேயாவது ஷாப்பிங்க்கோ, இல்ல எங்கேயாவது போறப்ப மூவி பார்க்க போறப்பலாம் சான்ஸ் கிடைச்சிருக்கு. சாப்பிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சிவாக்கும் பிடிக்கும், சாப்பிடுவாருன்னு தெரியும். பட் பசங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ எதுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து சூப்பரா வந்திருந்துச்சு. அண்ட் பசங்களுக்கும் ரொம்பவே புடிச்சிருந்தது. அண்ட் அதனுடைய ரெசிபி கூடிய சீக்கிரம் ஷேர் பண்றேன். ஸோ அவங்க பெங்களூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சு, குளிப்பாட்டி விட்டுட்டு, சூப்பரான நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே மூவி என்ஜாய் பண்ணோம்.